அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 10 ரூபாயை வைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நேரம் கிடைக்கும் போது செய்யுங்கள். உங்கள் பல கோடி கடனும் தீரும், உங்களுக்கு பணவசியம் உண்டாகும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் பூஜை பொருட்கள், ஜெபமணி மாலைகள் தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. 10 ரூபாய் நாணயம் ஒன்று போதும். அதை முதல்ல சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை நிற வஸ்திரம், சதுரமாக பச்சை நிற வஸ்திரத்தை ஒன்று ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இப்போ நான் 3 பொருட்கள் சொல்கிறேன். இந்த 3 பொருட்களையும் சிறிதளவு எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய், 2வது வெட்டிவேர், 3வது வசம்பு. இந்த 3 பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதை கொண்டுட்டு போய் அந்த பச்சை நிற வஸ்திரத்தில் வைங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே 10 ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கு மேலே சந்தன குங்குமம் போட்டு வைங்க. அந்த 10 ரூபாய் நாணயத்துக்கு சந்தன குங்குமம் போட்டு வைங்க. வச்சுட்டு இப்போ அந்த பச்சை நிற வஸ்திரத்தை ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. இந்த மூட்டையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு நிலைவாசலில் கொண்டு போய் கட்டி விட்டுருங்க. நிலைவாசலில் கட்ட முடியாதுங்க. அப்பார்ட்மெண்ட் வீட்டில் கூட இருக்கிறவங்க, காம்பவுண்ட் வீட்டில் கூட இருக்கிறவங்கெல்லாம் நிலைவாசலில் கட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணுங்க, முடிந்த அளவுக்கு நிலைவாசலில் கட்டுங்க. முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலை எழுந்ததும் நிலைவாசல் சட்டம், அந்த கதவோடைய நிலைவாசல் சட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வலது புறமும் இடது புறமும் 3 முறை அந்த மூட்டையை வச்சு நீங்கள் தட்டணும். அந்த மூட்டையில் இருக்கிற துகள்கள், ஏன்னா நம்ம பவுடராக தானே அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம், அந்த மூட்டையில் இருக்கிறது தூசி மாதிரி உங்களுக்கு அந்த நிலைவாசல் மேலே படும். அதன் பிறகு எடுத்துக்கொண்டு போய் அந்த பூஜையில் வச்சுருங்க. நிலைவாசலில் கட்டியிருக்கிறவங்க டெய்லி நிலைவாசலிருந்து கலட்டி 3 முறை, வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை தட்டிட்டு திருப்பி நிலைவாசல்லே கட்டி விட்டுருங்க. இவ்வாறு அந்த பொடி தீந்து போகிற வரைக்கும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொடி தீந்து போகிற வரைக்கும் தினம்தோறும் வேறு ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் நிலைவாசலில் அந்த பொடியை, அந்த மூட்டையை கொண்டு, அந்த 10 ரூபாய் நாணயம் வைக்கப்பட்ட அந்த மூட்டையை கொண்டு தட்ட போகிறீங்க. அந்த பொடி தீந்த பிறகு அந்த 10 ரூபாய் நாணயத்தை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு பெருமாள் கோவில் உண்டியலில் கொண்டு போய் போட்டுருங்க. இந்த ஒரு எளிமையான சூட்சும பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடனும் தீர்வதற்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். அது மாதிரி இந்த மூட்டை இந்த நாளில் தான் கட்டணுமா, மூட்டையை தட்டுற நேரம் இதுவாகத்தான் இருக்கணுமா, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையே கிடையாதுங்க. ஏன்னா இதுக்கு நேரம் காலம் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர், ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.